திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். என்னையும் ஒருவனாக்கி இருங்களில் சென்னியில் வைத்த சண்முகநாத பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணைக்கும் செந்தமிழ் வளர்க்கும் சிரவையாதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருபொருளுக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன். இந்த பதிவுக்கான காரணம், வருகிற மார்ச் மாதம் 9ஆம் தேதி அன்று நமது கோவை ரத்தினகிரி அருள்மிகு குமரக்கடவுளுடைய திருக்கோயில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவானது வெகு சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது. நம்ம ரத்தினகிரின்னு சொல்கிற பொழுதே பல பேருக்கு இது எந்த ரத்தினகிரின்ட்டே ஒரு குழப்பம் இருக்கும். அதை தெளிவாக சொல்லணும்னா, நமக்கு தமிழ்நாட்டில் வேலூர் பக்கத்தில் ஒரு ரத்தினகிரி பாலமுருகன் ஆலயம் ஒன்று இருக்குது. அதே போல் நம்ம கரூர் கிட்ட இருக்கிற குளித்தலை ஐயர்மலையினுடைய புராதான பெயர் ரத்தினகிரி என்பதுதான் என்னுடைய புராண பெயர். அதே போல் கோவையிலே சரவணம்பட்டி கரடு என்கிற பகுதியிலே ரத்தினகிரி முருகன் கோயிலானது அமைந்திருக்கிறது. நாம திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நிகழ இருக்கிற கோயில் ரத்தினகிரி முருகன் கோயில் என்பது கோவையில் இருக்கிற ஆலயம். இந்த ஆலயம் மிகவும் சிறப்பான ஆலயம், சீர்மிக்க ஆலயம். காரணம், இங்கே இருக்கிற முருகப்பெருமான் குழந்தை வரம் கொடுக்கிற முருகனாக இருக்கிறார். இங்கே இருக்கிற முருகனிடம் வேண்டி குழந்தை வரம் பெற்றவர்கள், பெற்று கொண்டிருப்பவர்கள், இனி பெற போகிறவர்கள்னு நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி பார்க்கிற பொழுது அதில் குறிப்பாக யாரையாவது சொல்ல முடியும் என்றால், இன்று நம் கொங்கு மண்டலத்திலே தமிழையும் சைவத்தையும் நமது சமயங்களையும் வளர்த்து கொண்டிருக்கிற அருள் நிலையங்களாக இருக்கக்கூடிய ஆதீனங்களிலே தனிச்சிறப்பு பொருந்திய சிரவை ஆதீனத்தை தோற்றுவித்த ராமானந்த சுவாமிகளினுடைய பிறப்பு இந்த முருகனுடைய திருவருளால் நிகழ்ந்த ஒன்றாகும். இந்த முருகனிடம் அவருடைய தாயாரும் தந்தையாரும் வேண்டிதான் ராமானந்த சுவாமிகள் அவர்களுக்கு பிறந்தார் என்கிறது ராமானந்த சுவாமிகளுடைய வரலாறு. அப்படி பார்க்கிற பொழுது ஒரு வகையில் சிரவையாதீனம் தோன்றுவதற்கே ஒரு அடித்தளம் போட்ட முருகர் நம்முடைய ரத்தினகிரி முருகன் என்றால் அதுதான் இந்த முருகப்பெருமானுடைய சிறப்பு. அதுவும் பிள்ளை பேருனா சாதாரண பிள்ளை பேர் இல்லை. ராமானந்த சுவாமிகள் மாதிரி ஞானமிக்க பிள்ளைகளை எல்லாம் நமக்கு வழங்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதி இந்த முருகப்பெருமான். சரி, ஒரு குழந்தை பேர் மட்டும்தான் கொடுப்பாரா? அப்போ வேற பேர் வேணா வேற கோயிலுக்கு போகணும்னா அதெல்லாம் கிடையாது. இந்த முருகப்பெருமானிடம் நீங்க என்ன வேண்டி கேட்டாலும் வேண்டிய போதடியார், வேண்டிய போகமதை வேண்ட வெறாது உதவுகிற முருகப்பெருமானாகத்தான் இந்த ரத்தினகிரி முருகப்பெருமானானவர் நமக்கு இருக்கிறார். அருணகிரிநாதர் சொல்லுவார், தருணம் இதையா மிகுத்த கன மதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் முத்தி பரகதி இவ்வளோத்தையும் சொல்லுவாரா. இது எல்லாவற்றையும் கொடுக்கிற முருகப்பெருமானாகத்தான் நமக்கு இந்த ரத்தினகிரி குமரக்கடவுளானவர் வீற்றிருக்கிறார். இந்த ரத்தினகிரி முருகப்பெருமான் மீது இயல்பிலே ராமானந்த சுவாமிகளுக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகம். ஏனெனில் அவர் பிறப்பதற்கு ஒரு காரணகர்த்தாவாக இருந்தவர் இந்த முருகப்பெருமான் தான், இவர் அருள்தான். அதே போல சிரவையாதீனத்தின் 2ஆம் குருமகா சன்னிதானங்களாக விளங்கிய கந்தசாமி சாமிகளுக்கும் இவர் வாழ் இயல்பிலே ஒரு ஈடுபாடு. காரணம், ராமானந்த சுவாமிகளை இந்த பூவுலகுக்கு வழங்கிய வரப்பிரசாதி இந்த முருகப்பெருமான். அக்காரணத்தினாலே அவர் நிறைய பதிகங்கள் பாடுகிறார், நிறைய ஆலயங்களை சாமிகள் பாடியிருக்கிறாரு. ஆனால் அதில் சிறப்பாக ரத்தினகிரி முருகனுக்காக அவர் 5 பதிகங்களை பாடியிருக்கிறார். விநாயகர் பதிகம் பாடியிருக்கிறாரு, திருப்புகழ் மாலைகள் பாடியிருக்கிறாரு, குருமணி மாலை பாடியிருக்கிறாரு, சன்னதி முறையீடு பாடியிருக்கிறாரு, யமக அந்தாதி பாடியிருக்கிறார். இப்படி 5 பதிகங்கள், மொத்தம் 340 பாடல்கள் இந்த ஒரு முருகப்பெருமானுக்காக நமது கந்தசாமி சுவாமிகள் அருளி செய்திருக்கிறார் என்றால் அதுதான் இவருடைய சிறப்பு. அப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய இந்த ஆலயத்தினுடைய முதல் கும்பாபிஷேகத்தை நிகழ்வித்ததும் கந்தசாமி சாமிகளும், திருவாமத்தூர் கௌமார மடத்தை தொற்றுவித்தருளிய வண்ணச்சரப தண்டபாணி சுவாமிகளுடைய திருமகனாராகிய செந்தில் நாயக சுவாமிகளும் தான் முதல் கும்பாபிஷேகத்தை நிகழ்வித்தது. அதுவும் எப்படி என்றால், நமது ராமானந்த சுவாமிகள் கொடுத்தருளிய திருநீரு குங்குமம் முதலிய பிரசாதங்களை கொண்டு நமது எண்வகை மந்திரங்களை எல்லாம் சாற்றி அங்கே பீடத்திலே முருகப்பெருமானை இருத்தி பிரதிஷ்டை செய்து அவர்கள் இந்த கும்பாபிஷேகத்தை நிகழ்த்தினார்கள் என்றால், நாமெல்லாம் சொல்லுவோம் குருவருள் இருந்தால்தான் திருவருள் கிடைக்கும் என்று. இந்த குருவருளானது நிரம்பி வழிகிற ஒரு திருத்தலம் நமது ரத்தினகிரி குமரக்கடவுள் கோயில். எனில் அந்த இடத்துல ராமானந்த சுவாமிகளுடைய குருவருள் இருக்கிறது, கந்தசாமி சுவாமிகளுடைய பணுவல்கள் நிறைந்திருக்கிறது. இப்படி நமது இருபெரும் குருமார்களுடைய குருவருளும் அங்கு நிறைந்திருப்பதனால திருவருளும் அந்த திருத்தலத்திலே நீக்கமர நிறைந்திருக்கிறது. இதுதான் ரத்தினகிரியினுடைய சிறப்பு. இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க ரத்தினகிரிக்கு அவர் பாடின கந்தசாமி சாமிகள் பாடின எல்லா பணுவல்களிலும் குருமணி மாலை கொஞ்சம் சிறந்த பணுவல் தான்.
அது எப்படி எல்லா பாட்டும் அவர் தான் பாடியிருக்கிறாரு, ஒரு பாட்டை மட்டும் சிறப்புன்னு சொன்ன எல்லா பாட்டுமே அருமையான தமிழ் பாடல்கள், தமிழ் ததும்பு வழிகிற பாடல்கள் தான். ஆனால் குருமணி மாலை கந்தசாமி சுவாமிகள் உருகி உருகி பாடியிருப்பார். அந்த முருகப்பெருமானிடம் உருகி உருகி அவரே கரைந்து போயிருப்பார். வள்ளலார் சொல்லுவார் அல்லவா, நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்று எழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து பாடுவதுன்னு சொல்லுவார் அல்லவா. அப்படி உடம்பு நனைந்து நனைந்து கந்தசாமி சாமி பாடியிருப்பார் இந்த ரத்தினகிரி முருகனை குருமணி மாலையில. அப்படிப்பட்ட குருமணி மாலையில ரத்தினகிரி முருகன், அந்த முருகனுடைய அடியார்கள் அவர்களெல்லாம் எப்படி நமக்கு காட்டுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இனிவரும் பதிவுகளில் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.